தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆப்பிரிக்க மக்களின் அதிசயமான பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆப்பிரிக்க நாட்டில் மலாவி என்ற ஒரு பகுதியில் பழங்குடியின மக்கள் அதிசயமான வினோதமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுகின்றனர். இந்த அறிவியல் உலகத்திலும் அவர்கள் வெளியுலக தொடர்பு இல்லாமல் தங்களுக்கு தாங்களே ஒரு எல்லையை வகுத்து கொண்டு தங்களுக்கு தாங்களே சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு பழமையான முறைகளை பின்பற்றி வாழ்கிறார்கள். அவர்கள் வசிக்கின்ற ஒரு புனித இடத்திற்கு இறந்தவர்களின் உடலை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அந்த ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் இறந்தவர்களின் உடலை அவர்கள் தலையை தனியால் வெட்டி எடுத்துவிட்டு அந்த உடலுக்குள் நீரை ஊற்றி கழுவுகிறார்கள். பின்பு அந்த உடலை தீயில் சுட்டு குழுவாக அமர்ந்து அந்த மனித உடலின் சதையை சாப்பிடுகிறார்கள். அவ்வாறு சாப்பிடும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டே அழுது கொண்டே சாப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடையுமாம். மேலும் அந்த உடலை கழுவிய தண்ணீரை கொண்டு சமையல் செய்து சாப்பிடுகிறார்கள். மேலும் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் திருமணத்தின் முதலிரவு நாள் அன்று அந்த முதலிரவில் மணமகளின் தாயும் அந்த முதலிரவு அறைக்குள் இருப்பாராம். எப்படி அனுசரித்து செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக அவர் அந்த அறைக்குள் இருப்பாராம். மேலும் ஆப்பிரிக்க பழங்குடியினருடைய இளைஞர்களுக்கு திருமணத்தின் பொழுது அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு சோதனை நடத்தப்படுகிறது. அதாவது ஆடைகள் இல்லாமல் அந்த இளைஞர் நிறுத்தப்படுவார். சாட்டையை கொண்டு அந்த இளைஞரின் ஆணுறுப்பில் அடிப்பார்கள். வலியை தாங்கிக் கொள்கின்ற இளைஞனுக்கு மட்டும்தான் பெண் தருவார்களாம். மேலும் ஒரு சில இடங்களில் ஆப்பிரிக்க இளைஞர்களை துணிமணி இல்லாமல் நிர்வாணமாக படுக்க வைப்பார்கள். காளை மாடுகளை அவர்களின் மேல் ஏறி செல்ல விடுவார்கள். அப்பொழுது வலி தாங்காமல் இளைஞர்கள் கதறுவார்கள். வலியை பொறுத்து கொள்கின்ற இளைஞருக்குத்தான் பெண் கொடுப்பார்களாம். சில இளைஞர்கள் இந்த சம்பவத்தால் மரணமடைவதும் உண்டு. மேலும் பூ பெய்த பெண்களுக்கு உதட்டில் களிமண்ணால் ஆன மூலிகைகளால் ஆன ஒரு வளையத்தை பொருத்தி தொங்க விடுகிறார்கள். இது பார்ப்பதற்கே கொடூரமாக இருந்தாலும் அதை அவர்கள் அழகு என்று கூறுகிறார்கள். சில வினோதமான பழக்க வழக்கங்கள் இன்னும் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் மத்தியில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இது ஆச்சரியத்தை தருகின்றது.